நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, மனசு வந்து மீன் மார்க்கெட் மாரி வந்து எனக்கு கையமோ கையமோன்னு கத்திட்டே இருக்கு. நான் வந்து ஓவர் திங்கிங் பண்றேன். மனசு வந்து கட்டுக்குள்ள கொண்டாரவே முடியல அப்படின்னு சொல்றவங்க பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரம் வந்து ஜெபம் பண்ணுங்க. அனதா சோங் தூவே நமோ புத்தாயே. இது வந்து பார்த்தீங்கன்னா, புத்தருடைய மந்திரம். இது பார்த்தீங்கன்னா, எந்த கிரகத்துடைய தாக்கமும் வந்து உங்கள வந்து அண்டாது. செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், கிரகங்கள் வந்து வக்ரமாயிருக்கு அப்படிங்கிறவங்க, எந்த ஒரு கிரகத்துடைய தாக்கமும் வந்து உங்கள அண்டாது. உங்களுக்கு மனசு வந்து டிப்ரஷனா இருக்குது அப்படிங்கிறவங்க, இது பார்த்தீங்கன்னா, க கல்யாணம் பண்ணிட்டவங்க, அப்புறம் லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த மந்திரம் வந்து சொல்ல வேண்டாம். ஏன்னா, ஏதோ ஒரு கிரகத்துடைய கர்மா தான் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கிரகத்துடைய அதிர்வலைகள் தான் பார்த்தீங்கன்னா, அந்த மாய உலகத்தில வந்து உங்கள சிக்க வைக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, லௌகீக வாழ்க்கையில இருக்கிறவங்க இந்த மந்திரம் வந்து சொல்ல வேண்டாம். எனக்கு பிரேக்கப் ஆயிருச்சு, நான் டிப்ரஷன் இருக்கேன், என்னால் வந்து அதிலேருந்து மீண்டு வர முடியல அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரம் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா, மனச வந்து ஒருநிலைப்படுத்தி உங்கள வந்து சாந்தப்படுத்தும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க இந்த மந்திரம் வந்து ஜெபம் பண்ணலாம். 6லேருந்து 60 ரஜினிகாந்த் மாரி வந்து நான் ஓடி ஓடி உழைச்சு குடும்பத்துக்காக வந்து ரொம்ப போராடிட்டேங்க. ரொம்ப எனக்கு வந்து ஒரு அமைதி கிடைக்கல. எனக்கு இறைவன தேடி போலான்ட்டு இருக்கேன். எனக்கு வந்து மனச வந்து சாந்தப்படுத்தவே முடியல. எனக்கு வந்து நிம்மதியே இல்ல வாழ்க்கையில. அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரம் வந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதி வந்து கிடைக்கும். அப்புறம் வேற என்ன? வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் கேளுங்க. இந்த 108 தடவ இது வந்து ஜெபம் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.